அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம வீட்டுக்கு தேவைப்படுகின்ற ஒரு அற்புதமான பதிவு. எல்லாருடைய வீட்லேயுமே அந்தந்த வீட்டு பெண்கள் குடும்ப தலைவிகள் தான் மகாலட்சுமி. ஏன்னா ஒவ்வொரு வீட்டோட மகாலட்சுமி நம்முடைய இந்த பெண்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் சாக்ஷாத் லக்ஷ்மி தேவியே சந்தோஷப்பட்டு அந்த வீட்டில் வாசம் செய்வதாக ஐதீகம். அதனால தான் எப்பயுமே வீட்டு பெண்கள் சந்தோஷமாக இருக்கணும், நல்ல மகிழ்ச்சியாக இருக்கணும், அழுதுட்டு இருக்கக்கூடாது. கவலைகள் என்ன இருந்தாலுமே நம்ம அந்த கவலைகள்லாம் மறந்து குடும்பத்தை நல்லபடியாக கொண்டு போகணும் அப்படின்ட்டு பல கருத்துக்கள் நம்முடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்படி நம்முடைய வீட்டில் எப்பயுமே பெண்களுடைய கையில் நல்ல பணம் தங்கிட்டே இருக்கணும், காசு புரண்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதற்கான மிக அற்புதமான ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தட். உங்கள் வீட்டு கிச்சனில் நம்ம இந்த 2 பொருளை மட்டும் சேர்த்து வைத்தாலே போதும், கண்டிப்பாக பணப்பற்றாக்குறைங்கிறது அந்த வீட்டில் என்றைக்குமே இருக்காதுங்க. இது 200% நீங்கள் நம்பி ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் வீட்டில் இந்த பரிகார முறை செஞ்சு பார்த்ததுக்கப்புறமேட்டு உங்கள் கையில் பணம் இருக்கா இல்லையாங்கிறத நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவீங்க. அப்படிப்பட்ட சிம்பிள் பட் பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நம்முடைய வீட்டில் மகாலட்சுமியுடைய கடாட்சம் எப்பயுமே நிறைஞ்சிருக்கணும்னா அதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் நம்ம சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்வோம், வேறு தீப வழிபாடுகள் செய்வோம், நம்ம ஸ்லோகங்கள் பண்ணுவோம். அப்படி நிறைய விஷயங்கள் நம்மளும் பண்ணிக்கிட்டே இருப்போம். சிலருக்கு உடனுக்குடனே கைமேல் பலன் கிடைக்கும், சிலருக்கு கொஞ்சம் தாமதமாகும். எப்பயுமே நம்பிக்கையோடு நம்ம ஆத்மார்த்தமாக சில பரிகாரங்கள் செய்கிறப்ப அதற்கு உடனடியாக பலன் கிடைக்குங்க. அப்படிப்பட்ட இந்த பரிகாரம் தான் நம்ம இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை அதுவும் உங்கள் வீட்டு கிச்சனில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் பணத்தை கண்டிப்பாக சேர்த்து வைக்க நம்ம ஆரம்பிப்போம். ஏன்னா இந்த பரிகாரமானது பணத்தை சேர்த்து வைக்கின்ற ராசி, அந்த பணம் பெருகக்கூடிய அந்த சூக்ஷ்மம் இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம குடும்பத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்படியே நிறச்சி கொண்டு வரும். அப்போ நீங்கள் ரெகுலராக இந்த ஒரு விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் சர்க்கரை. அதே மாதிரி சமையலுக்கு உபயோகப்படுத்துகின்ற மிக முக்கியமான ஒரு பொருள் தான் பட்டை. இதற்காக நம்ம தனியால் வாங்கி வைக்க வேணாம். இந்த 2 பொருள் வச்சு நம்ம எளிமையாக செய்ய போகிற ஒரு டிப்ஸு என்னன்னு கேட்டிங்கன்னா, சின்ன ஒரு தனியாக ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. ஏற்கனவே சக்கரை டப்பாவில் நம்ம சக்கரை கொட்டியிருப்போம். அது இல்லாமல் தனியாக சின்னதான ஒரு கண்ணாடி டப்பா, அதாவது நம்ம ஜாம் பாட்டில், ஊறுகாய் பாட்டில், இல்லை வேறு ஏதாவது சின்னதாக அப்படி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் கண்ணாடி பவுல் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. அப்படிப்பட்ட அந்த கண்ணாடி அந்த டப்பாவில் மூடி போட்டு அந்த சின்னதான அந்த ஒரு பாட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் கொஞ்சமாக அந்த சர்க்கரை மட்டும் வச்சுட்டு அதோடு கூட ஒரே ஒரு துண்டு பட்டை, நீங்கள் புதுசாலாம் வாங்க தேவையில்லை, நம்ம சமையலுக்கு இருக்கக்கூடிய அந்த பட்டையை நீங்கள் எடுத்துகிட்டு அந்த சர்க்கரையும் பட்டையும் சேர்த்து ஒன்றா நீங்கள் வச்சிடணும். இவ்வளோதாங்க. ரொம்ப ஒரு எளிமையான மெத்தட். அதை உங்கள் வீட்டோட அந்த அடுப்படியில் நீங்கள் வச்சாலே போதும். இது மாதிரி வைப்பதன் மூலமாக கண்டிப்பாக இந்த வெள்ளை சர்க்கரையும் சரி பட்டையும் சரி நமக்கு மகாலட்சுமியுடைய ஒரு அருள் கொண்டது, சுக்கிரனோட ஒரு அருள் கொண்ட விஷயம். இது 2ம் சேர்த்து வைக்கக்கூடிய அந்த இடத்துல கண்டிப்பாக மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்வாள்னு ஒரு ஐதீகங்கள் இருக்குது. அதனால் எளிமையான இந்த விஷயத்தை நம்ம செஞ்சாலே போதும், வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப பெண்களுடைய கையில் பணம் தாராளமாக சேரும். அதே மாதிரி அடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம், எல்லாருடைய வீட்லேயுமே கண்டிப்பாக அஞ்சரை பெட்டின்னு இருக்கும். ஏன்னா இந்த அஞ்சரை பெட்டியில் தான் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, மஞ்சத்தூள், ஜீரகம், மிளகு அப்படி நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்துகின்ற பொருட்கள் எல்லாமே நம்ம அந்த ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருப்போம். இந்த அஞ்சரை பெட்டியில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா சோம்பு. ஏன்னா சோம்புங்கிறது நமக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய வசீகர சக்தியானது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகங்கள் சொல்லுதுங்க. அதனால் கண்டிப்பாக அஞ்சரை பெட்டி உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அந்த பெட்டியில் நிச்சயமாக நீங்கள் சோம்பு நீங்கள் அதில் போட்டு வச்சு பாருங்கள். அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த அஞ்சரை பெட்டியில் பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய பழக்கங்கள் இருக்கும். அப்படி உங்கள்கிட்ட பழக்கங்கள் இருந்தாலும் சரி, பழக்கம் எங்களுக்கு அது மாதிரிலாம் டப்பாவில் நாங்கள் வைக்க மாட்டோம் அப்படின்னாலும் பரவாயில்ல, அந்த அஞ்சரை பெட்டிக்குள்ளே ஒரு 11 ரூபாயை மட்டும் நீங்கள் அந்த சின்ன அந்த கிண்ணம் இருக்கும் பார்த்திங்களா, கிண்ணத்துக்கு அடியில் அந்த அஞ்சரை பெட்டிக்குள்ளே நீங்கள் இப்படி தனியாக எடுத்து வச்சுருங்க. ஏன்னா இப்படி நம்ம செய்வதன் மூலமாக நமக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடி நம்ம அந்த அஞ்சரை பெட்டியானது நல்ல பணத்தையானது நமக்கு ஈர்த்து கொண்டு கொடுக்கும். அதே மாதிரி உங்கள் வீட்டு அஞ்சரை பெட்டியில் மசாலா பொருட்கள் நம்ம வச்சுருந்தா கூட
இந்த வாசனையான பொருட்கள், அதாவது ஒரே ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய், இந்த 3 அந்த பொருளையுமே ஒரே ஒரு சின்னதான ஒரு பேப்பரில் மடக்கிட்டு, இல்லை குட்டி ஜிப்லாக் இருக்குன்னா அந்த ஜிப்லாக்கில் கூட போட்டு வைக்கலாம். அப்படி அந்த அஞ்சரை பெட்டியில் வந்து வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நமக்கு பணத்தை வந்து தன ஆகர்ஷண சக்தி, அதாவது அந்த இடத்துல பண வசியமானது ஏற்பட்டு பணவரவு நமக்கு அதீதமாக இருக்குன்னு சொல்லப்படுது. அதாவது நிறைய பேர் வீட்டில் இப்படி மசாலா பொருட்களுக்குன்னு இந்த தனியாக அஞ்சரை பெட்டி மாதிரி இருக்கும். அதாவது வாசனை பொருட்கள், பிரியாணிக்காக பயன்படுத்துகின்ற பொருட்கள் தனியாக வச்சுருப்பாங்க, கடுகு உளுத்தம் பருப்புக்கு தனியாக வச்சுருப்பாங்க, அப்படி தனித்தனியாக வச்சுருப்பாங்க. அப்படி நீங்கள் கடுகு உளுத்தம் பருப்பு மட்டும் போட்டு வச்சுருந்தா கூட அந்த டப்பாவில் இந்த 3 பொருட்கள் மட்டும் சின்னதான பேப்பரில் மடக்கி நீங்கள் வச்சு பாருங்கள். கண்டிப்பாக குடும்பத்தோடு அந்த நிதி நிலைமையில் நல்ல ஒரு சேஞ்சஸ் வருங்க. இப்போ நம்ம சொல்கிற டிப்ஸ் எல்லாமே நம்ம வீட்டில் நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். சில பொருட்களை மட்டும் நம்ம மாற்றி மாற்றி அங்கே இங்கேயே வைக்க போகிறோம், அவ்வளோதான். இதை நீங்கள் எப்போ இந்த பதிவை பார்க்குறீங்களோ நீங்கள் உடனுக்குடனே நம்ம இதுக்கு நாள் கிழமை இதெல்லாம் எதுவுமே பார்க்க வேணாம். எப்போ இதை நீங்கள் கண்ணில் பட்டு இந்த நம்முடைய பதிவை நீங்கள் பார்த்த உடனுக்குடனே நீங்கள் உங்களுடைய கிச்சனில் போய் இந்த ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக அதிர்ஷ்டமானது உங்களை தேடி வரும். பணவரவு குடும்பத்தில் நல்ல ஒரு அதீதமாக இருக்குங்க. இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தால் கைக்கு காசு வந்தால் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே சந்தோஷம் தானுங்க. அதனால் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். என்றைக்குமே உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். இந்த பதிவானது உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.